அனைவருக்கும் வணக்கம். பிறப்பால் ஒருவனை ஒதுக்க நினைத்த சமூகத்தை தன் அறிவாலும் கல்வியாலும் அடிபணிய வைத்த ஒரு மாமனிதர். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடியவர். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை வடித்த சிற்பி. அவர்தான் சமூக நீதியின் காவலர், அறிவுக்கடல், பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இன்று சவால்களை சாதனைகளாக மாற்றிய அந்த மாமனிதரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள், அந்த சரித்திரத்தை புரட்டி பார்ப்போம். அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் மாவ் எனுமிடத்தில் ஏப்ரல் 14, 1891 இல் ராம்ஜி மாலோஜி சக்பால், பீமாபாய் ஆகியோரின் 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கர் தற்போதைய மகாராட்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதே வட்டத்தைச் சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தைச் சேர்ந்தவராவார். ராம்ஜி சக்பால் பிரித்தானிய இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். பள்ளியில் படித்தபோது அம்பேத்கரும் மற்ற பட்டியலின குழந்தைகளும் தனியாக அமரவைக்கப்பட்டனர். இவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கும் போது தண்ணீர் பாத்திரத்தை தொட அனுமதிக்கப்படாததால் உயர் சாதியைச் சேர்ந்த ஒருவர் அந்த தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டிய நிலையிருந்தது. பொதுவாக இம்மாணவர்கள் அமருவதற்கு ஒரு கோணிப்பையை தங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டியிருந்தது. ராம்ஜி சக்பால் 1894 இல் ஓய்வு பெற்றார். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு குடும்பம் பம்பாய் மாகாணத்திலுள்ள சதாராவிற்கு குடிபெயர்ந்தது. அதன் பின் சிறிது காலத்தில் அம்பேத்கரின் தாயார் இறந்தார். பின்னர் குழந்தைகள் தங்கள் தந்தை வழி அத்தையால் பராமரிக்கப்பட்டு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தனர். குடும்பத்தில் அம்பேத்கர் மட்டுமே தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்நிலைப் பள்ளிக்கு சென்றார். இவரது குடும்ப பெயரான சக்பால் என்பதை மாற்றி இவரின் தந்தை அம்பேவாதேகர் என்று பள்ளியில் பதிவு செய்தார். இந்த பெயர் இவர் பிறந்த அம்பேவாதே கிராமத்தின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மராத்திய பிராமண ஆசிரியரான கிருஷ்ணா சி கேசவ் அம்பேத்கர் பள்ளிப் பதிவேடுகளில் அம்பேவாதேகர் என்ற பெயரை அம்பேத்கர் என்று தனது சொந்த பெயரை பின்பற்றி மாற்றினார். கல்வி 1897 ஆண்டில் அம்பேத்கரின் குடும்பம் பம்பாய்க்கு குடிபெயர்ந்தது. அங்கு அம்பேத்கர் எல்பின்சுடோன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். 1907 இல் இவர் தனது 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றபின் அடுத்த ஆண்டு பம்பாய் பல்கலைக்கழகத்தின் எல்பின்சுடோன் கல்லூரியில் சேர்ந்தார். 1912ஆம் ஆண்டில் இவர் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார். பரோடா மன்னரின் உதவியால் அம்மாநில அரசாங்கத்தில் வேலை செய்ய தயாராக இருந்தார். பிப்ரவரி 1913 இல் இவரின் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்ததால் மீண்டும் இவர் பம்பாய்க்கு திரும்ப வேண்டியிருந்தது. 1913ஆம் ஆண்டில் தனது 22வது வயதில் பரோடா மன்னர் சயாசிராவ் கெய்வாட் நிறுவிய திட்டத்தின் கீழ் அம்பேத்கருக்கு ஒரு மாதத்திற்கு 11 பவுண்டு 50 பென்ஸ் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதன் மூலம் இவருக்கு நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை கல்வி பயில வாய்ப்பு கிடைத்தது. இவர் அமெரிக்காவில் லிவிங்சுடன் அரங்கில் பாரசீகரான நவல் பத்தேனாவுடன் தங்கினார். இவர் சூன் 1915 இல் பொருளாதாரம் மற்றும் சமூகவியல், வரலாறு, தத்துவம் மற்றும் மானுடவியல் ஆகிய பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றார். பண்டைய இந்திய வர்த்தகம் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையைச் சமர்ப்பித்தார். 1916 இல் இவர் இந்தியாவின் தேசிய ஈவுத்தொகை ஒரு வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் தனது 2வது முதுகலை ஆய்வறிக்கையைச் சமர்ப்பித்தார். மே 9 அன்று மானுடவியலாளர் அலெக்சாண்டர் கோல்டன்வீசர் நடத்திய கருத்தரங்கில் இந்தியாவில் சாதிகள், அவற்றின் வழிமுறை, தோற்றம் மற்றும் வளர்ச்சி என்ற கட்டுரையை சமர்ப்பித்தார். அக்டோபர் 1916 இல் இவர் சட்ட படிப்பில் சேர்ந்தார். அதே நேரத்தில் இலண்டன் பொருளாதார பள்ளியில் முனைவர் பட்டம் பெற ஆய்வு பணியாற்றத் தொடங்கினார். சூன் 1917 இல் இவரது உதவித்தொகை நிறுத்தப்பட்டதனால் இந்தியா திரும்பினார். 4 ஆண்டுகளுக்குள் தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க லண்டனுக்கு திரும்ப அனுமதி பெற்றார். பின் 1921 இல் ரூபாய் பிரச்சனை, அதன் தோற்றமும் தீர்வும் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து முதுகலை பட்டத்தை முடித்தார். 1923 இல் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற அம்பேத்கர் அதே ஆண்டு சட்ட அமைப்பால் வழக்குரைஞராக ஏற்கப்பட்டார். 1927 இல் கொலம்பியாவில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார்.
அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியின் பேரில் கல்வி கற்றதால் பரோடா மாநிலத்திற்காக வேலை செய்ய கட்டுப்பட்டார். இவர் கெய்வாட் அரசரின் இராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே பதவி விலக வேண்டியிருந்தது. அதன் பிறகு வளர்ந்து வரும் தனது குடும்பத்தை காப்பாற்ற வழி தேடினார். ஒரு தனியார் பள்ளி ஆசிரியராகவும் கணக்காளராகவும் பணியாற்றினார். ஒரு முதலீட்டு ஆலோசனை வணிக நிறுவனத்தையும் நிறுவினார். ஆனால் இவர் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என அறிந்தவுடன் இவரது வாடிக்கையாளர்கள் இவரை ஆதரிப்பதை நிறுத்திக் கொண்டதால் இந்த முயற்சி தோல்வியடைந்தது. 1918 இல் மும்பையில் உள்ள சிடென்காம் வணிகவியல் மற்றும் பொருளாதார கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியரானார். இவர் மாணவர்களிடம் நல்ல மதிப்பை பெற்றாலும் இவரின் சாதி காரணமாக மற்ற பேராசிரியர்கள் இவருடன் பழகுவதை எதிர்த்தனர். சமூக பணிகள் 1919ஆம் ஆண்டு புதிய அரசு சட்டத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பிரித்தானிய அரசின் சவுத்பரோ குழுவின் முன் சாட்சியமளிக்க அம்பேத்கர் அழைக்கப்பட்டார். இந்த குழுவின் முன் அம்பேத்கர் பட்டியலின மற்றும் பிற தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு தனி தேர்தல் தொகுதிகள் மற்றும் இடஒதுக்கீடுகளை உருவாக்க வேண்டும் என்று வாதிட்டார். 1920 இல் பம்பாயில் மூக்நாயக் அதாவது மௌனத்தின் தலைவர் என்ற வார இதழை வெளியிடத் தொடங்கினார். சட்ட வல்லுநராக பணியாற்றிய அம்பேத்கர் 1926ஆம் ஆண்டில் 3 பிராமணரல்லாத தலைவர்களுக்காக இவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் வாதாடினார். பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணிபுரிந்த போது பட்டியலின மக்களின் கல்வியை மேம்படுத்தி இவர்களை உயர்த்த முயன்றார். தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டு நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பகிஷ்கிருத கிதகாரிணி சபா என்ற பெயரில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பை தொடங்கினார். இவர் 1925 இல் சைமன் குழுவுடன் பணிபுரிய அமைக்கப்பட்ட பம்பாய் மாகாணத்தின் குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்த ஆணையம் இந்தியா முழுவதும் பெரும் எதிர்ப்புகளை கிளப்பியது. அதன் அறிக்கை பெரும்பாலான இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அம்பேத்கர் எதிர்கால இந்திய அரசியலமைப்பிற்கான சில பரிந்துரைகளை அப்பொழுது எழுதினார். 1927 இல் தீண்டாமைக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்க அம்பேத்கர் முடிவு செய்தார். பல பொது இயக்கங்கள் மற்றும் பொது குடிநீர் ஆதாரங்களை திறக்க பேரணிகள் ஆகியவற்றை நடத்தினார். இந்து கோவில்களில் அனைத்து சாதியினரும் நுழைகின்ற உரிமைக்கான போராட்டத்தையும் தொடங்கினார். தீண்டத்தகாத சமூகத்தினருக்கு நகரின் பிரதான நீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்கான உரிமைக்காக போராடுவதற்காக மகத் நகரத்தில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார். 1927 ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் நடந்த ஒரு மாநாட்டில் சாதிய பாகுபாடு மற்றும் தீண்டாமை ஆகியவற்றை கருத்தியல் ரீதியாக நியாயப்படுத்துவதற்காக பாரம்பரிய இந்து நூலான மனுதரும சாத்திரத்தை பகிரங்கமாக கண்டனம் செய்தார். இந்த பண்டைய நூலின் பிரதிகளை சடங்கு ரீதியாக எரித்ததைத் தொடர்ந்து 1927 டிசம்பர் 25 இல் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அதன் பிரதிகளை எரிக்க முற்பட்டனர். 1930 இல் அம்பேத்கர் கலாராம் கோயில் இயக்கத்தை தொடங்கினார். ஏறத்தாழ 15,000 தன்னார்வலர்கள் கூடி நாசிக் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இசைக்குழு அணிவகுப்புடன் ஊர்வலமாகச் சென்ற இவர்களை கடவுளை தரிசனம் செய்ய விடாமல் பிராமண அதிகாரிகள் தடுத்தனர். இவர்கள் கோயிலின் வாயில்களை அடைந்ததும் கதவுகள் மூடப்பட்டன. புனே உடன்படிக்கை 1930 இல் இலண்டனில் நடைபெற்ற வட்ட மேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில் என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயாட்சி கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறிச் சென்றார். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சினை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டுமென அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி இந்த இரட்டை தேர்தல் முறையை கடுமையாக எதிர்த்தார். அத்தகைய ஏற்பாடு இந்து சமூகத்தை பிளவுபடுத்தும் என்று அஞ்சுவதாக கூறினார். புனேவில் உள்ள சிறையில் இதை எதிர்த்து காந்தி உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார். இதைத் தொடர்ந்து அம்பேத்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் விளைவாக 1932 செப்டம்பர் 25 இல் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்துக்கள் மத்தியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்பாக அம்பேத்கரும் மற்ற இந்துக்கள் சார்பாக மதன் மோகன் மாளவியாவும் அதில் கையெழுத்திட்டனர். இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி ஒதுக்கீடுகள் செய்ய ஒத்துக்கொள்ளப்பட்டன. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு சட்டமன்றங்களில் 148 இடங்கள் ஒதுக்கப்பட்டன.
இந்துக்களிடையே தீண்டத்தகாதவர்களை குறிக்க தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் என்ற வார்த்தை அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. பின்னர் 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு பட்டியல் இனத்தவர் என்று அழைக்கப்பட்டனர். அரசியல் வாழ்க்கை 1935ஆம் ஆண்டில் அம்பேத்கர் பம்பாய் அரசு சட்டக் கல்லூரிக்கு முதல்வராக நியமிக்கப்பட்டார். அந்த பதவியில் இவர் 2 ஆண்டுகள் இருந்தார். அக்டோபர் 13 அன்று நாசிக்கில் நடந்த யோலா மாநாட்டில் அம்பேத்கர் வேறு மதத்திற்கு மாறுவதற்கான தனது விருப்பத்தை அறிவித்தார். அவரை பின்பற்றுபவர்களை இந்து சமயத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தினார். 1936 இல் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார். இந்த கட்சியானது 1937ஆம் ஆண்டு பம்பாய் சட்டமன்ற தேர்தலில் 14 இடங்களை பெற்றது. அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்ற நூலை 1936 மே 15 அன்று வெளியிட்டார். இது இந்து மரபுவழி மதத் தலைவர்கள் மற்றும் இந்து சமயத்தின் சாதி அமைப்பை கடுமையாக விமர்சித்தது. இந்த விஷயத்தில் காந்தியின் கருத்துக்களுக்கு எதிரான கண்டனத்தையும் உள்ளடக்கியது. குஜராத்தி மொழி நாளிதழ்களில் காந்தி சாதி அமைப்புக்கு ஆதரவாக எழுதியதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் தனது எழுத்துகளில் சவகர்லால் நேரு பிராமணராக இருந்ததால் இதை எதிர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் அம்பேத்கர் கொங்கன் பகுதியில் நிலவிய கோட்டி முறைக்கு எதிராக போராடினார். அங்கு கோட்டுகள் என்றழைக்கப்பட்ட அரசாங்க வருவாய் சேகரிப்பாளர்கள் விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்களை சுரண்டி பணம் பறித்து வந்தனர். 1937ஆம் ஆண்டில் அம்பேத்கர் பம்பாய் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார். இது அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையே நேரடி உறவை உருவாக்குவதன் மூலம் இந்த கோட்டி முறையை ஒழிக்கும் நோக்கத்தை கொண்டதாக இருந்தது. ஜின்னாவும் அம்பேத்கரும் பம்பாயில் நடைபெற்ற விடுதலை நாள் நிகழ்வில் கூட்டாக உரையாற்றினர். அங்கு இருவரும் காங்கிரசு கட்சியின் மீது தீவிரமான விமர்சனங்களை வெளிப்படுத்தினர். பாகிஸ்தானை கோரும் முஸ்லீம் லீக்கின் லாகூர் தீர்மானம் 1940 இல் நிறைவேற்றப்பட்ட பிறகு அம்பேத்கர் பாகிஸ்தான் பற்றிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் 400 பக்க கட்டுரையை எழுதினார். இதில் இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானை உருவாக்கித் தர இந்துக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வாதிட்டார். இந்திய அரசியலமைப்பில் பங்கு 1947 ஆகத்து 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரை இந்திய மேலாட்சி அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சராக பணியாற்ற அழைத்தார். 2 வாரங்களுக்குப் பிறகு எதிர்காலத்திற்கான இந்திய குடியரசின் அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார். மதச் சுதந்திரம் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குதல் உட்பட தனிப்பட்ட குடிமக்களுக்கான பரந்த அளவிலான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கான விரிவான பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளுக்காக வாதிட்ட அமைச்சர்களில் அம்பேத்கரும் ஒருவர். பள்ளி கல்லூரிகளில் மற்றும் வேலைகளில் இடஒதுக்கீடு முறையை அறிமுகப்படுத்த அரசியல் நிர்ணய சபையின் ஆதரவை பெற்றார். இந்திய அரசியலமைப்பின் வரைவு 1949 நவம்பர் 26 அன்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்றுவியலாளரும் இந்திய அரசியலமைப்பை அறிந்தவருமான கிரான்வில்லா ஆசுட்டின் கூறுகிறார். இந்து நெறியியல் சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951ஆம் ஆண்டு இவர் தன் அமைச்சர் பதவியை துறந்தார். அம்பேத்கர் 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அரசியலமைப்பிற்கு எதிரான தனது மறுப்பை வெளிப்படுத்தினார். மக்கள் எப்போதும் என்னிடம் நீங்கள் தான் அரசியலமைப்பை உருவாக்கியவர் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அதில் என் விருப்பத்திற்கு மாறாக நிறைய செய்தேன். வாய்ப்பு கிடைத்தால் அதை எரிக்கும் முதல் நபர் நானாக இருப்பேன் என்று கூற நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு அது வேண்டாம். அது யாருக்கும் பொருந்தாது எனக் கூறினார். பொருளாதாரம் தொழில்மயமாக்கல் மற்றும் விவசாய வளர்ச்சியால் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று அம்பேத்கர் வாதிட்டார். இவர் தேசிய பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடு கல்வி பொது சுகாதாரம் சமூக சுகாதாரம் குடியிருப்பு வசதிகளை அடிப்படை வசதிகளாக வலியுறுத்தினார். இவர் ரூபாய் நாணயம் அச்சிடுவதை நிறுத்துவதையும் தங்க நாணயத்தை அச்சிடுவதையும் விரும்பினார். இது சரியான விலைகளை நிர்ணயிக்கும் என்று நம்பினார். அரசாங்கங்கள் முடிந்தவரை அசல் நோக்கங்களுக்கு பணத்தை செலவிட வேண்டும் என்றும் அவை பொது நலனுக்காக முடிந்தவரை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். அம்பேத்கர் விவசாயம் அல்லாத மற்ற தொழில்களுக்கு உழைப்பை செலவிட வேண்டுமென்றும் கருதினார். அம்பேத்கர் 1921ஆம் ஆண்டு வரை தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றிய போது பொருளாதாரம் குறித்து 3 துறைசார் புத்தகங்களை எழுதியிருந்தார். கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகமும் நிதியும் 1921 பிரித்தானிய இந்தியாவின் மாகாணங்களின் நிதியின் பரிணாமம்
1923 ரூபாயின் சிக்கல்கள். மூலமும் தீர்வும். கில்டன் யங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. 1906ஆம் ஆண்டில் இவரது 15வது வயதில் 9 வயது சிறுமியான இரமாபாய் என்பவரை மணந்தார். அந்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த வழக்கத்தின்படி தம்பதியரின் பெற்றோரால் ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடைபெற்றது. அவரின் மனைவி இராமாபாய் 1935ஆம் ஆண்டில் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். 1940 ஆண்டுகளின் பிற்பகுதியில் இந்திய அரசியலமைப்பின் வரைவை முடித்த பிறகு அம்பேத்கர் கால்களில் வலி மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டார். நீரிழிவு நோயிற்காக இன்சுலின் மற்றும் ஓமியோபதி மருந்துகளை உட்கொண்டார். சிகிச்சைக்காக பம்பாய்க்குச் சென்ற போது அங்கு இவர் சாரதா கபீர் என்பவரை சந்தித்தார். நல்ல சமையல் மற்றும் மருத்துவ அறிவு கொண்டிருந்த அவரை 1948 ஏப்ரல் 15 அன்று புது தில்லியில் உள்ள இவரது வீட்டில் திருமணம் செய்து கொண்டார். இவர் சவிதா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டு அவரது வாழ்நாள் முழுவதும் அம்பேத்கரை கவனித்துக் கொண்டார். மாய் என்றும் அழைக்கப்பட்ட சவிதா 2003 மே 29 அன்று தனது 93வது வயதில் மும்பையில் காலமானார். அம்பேத்கர் சீக்கிய சமயத்திற்கு மாறுவதை கருத்தில் கொண்டார். ஆனால் சீக்கிய தலைவர்களைச் சந்தித்த பிறகு இவர் இரண்டாம் தர சீக்கியராக தான் நடத்தப்படுவார் என்று முடிவு செய்து அந்த முயற்சியை கைவிட்டார். 1950 ஆம் ஆண்டில் இவர் பௌத்த மதத்தில் தனது கவனத்தை செலுத்தத் தொடங்கினார். பௌத்த கூட்டங்களில் கலந்து கொள்ள இலங்கை சென்றார். புனே அருகே புதிய பௌத்த விகாரம் ஒன்றை அர்ப்பணித்த போது அம்பேத்கர் பௌத்தம் பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதுவதாகவும் அது முடிந்ததும் முறையாக பௌத்த மதத்திற்கு மாறுவதாகவும் அறிவித்தார். இவர் 1954 இல் 2 முறை பௌத்தர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள பர்மாவுக்குச் சென்றார். 1955 இல் இவர் பாரதிய பௌத்த மகாசபையை நிறுவினார். அம்பேத்கர் 1956 அக்டோபர் 14 அன்று நாக்பூரில் ஒரு பொது விழாவை ஏற்பாடு செய்தார். ஒரு பௌத்த துறவியின் முன்னிலையில் பாரம்பரிய முறையில் அம்பேத்கர் தனது மனைவியுடன் மதம் மாறினார். பின்னர் தன்னை சுற்றி திரண்டிருந்த ஆதரவாளர்களில் பலரை மதம் மாற்றினார். 1948 இல் இருந்து அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண்பார்வை குறைந்ததாலும் 1954 ஜூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது. 1955ஆம் ஆண்டில் இவரது உடல்நலம் மேலும் மோசமடைந்தது. புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய 3 நாட்களுக்குப் பிறகு 1956 டிசம்பர் 6 இல் தில்லியிலுள்ள இவரது வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது. இவரின் உடல் பௌத்த சமய முறைப்படி தாதர் சௌபதி கடற்கரையில் டிசம்பர் 7 அன்று தகனம் செய்யப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். 1956 டிசம்பர் 16 அன்று ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்பே அம்பேத்கர் மரணமடைந்ததால் இவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை பார்க்க வந்தவர்கள் மதமாற்றம் செய்து கொண்டனர்.